Cine Ulagam presents the Director's Chair, powered by V-Care, one-stop solution for all your skin and hair needs. Mr. Gold, தரத்திலையும் அளவுலையும் no compromise, 100% கடலை எண்ணெய். Lion, Kashmir Honey, அசல் தேன், அசந்தேன். How you choose your assistant directors? படங்கள் பார்க்கணுமா, புக்ஸ் நிறைய படிச்சிருக்கணுமா? கேட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட கிடையாது. மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு எதிரான விஷயத்தையே எதிராக சொல்கிறான்னு நம்ம நினைக்காத மாதிரி சொல்லுவான். இப்போ இருக்க பசங்களாம் எப்படின்னா ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது சார், ஆன் த ஃபேஸ் சொல்லுவாங்க. யாரோட சப்போர்ட், யாரோட ஷேடோ நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அப்படி இலைப்பாகக்கூடிய ஒரு ஷேடோவாக இருக்கிறதுனால அங்கே தொடர்ந்து அங்கேயே இருக்கணும்னு தோணுது. எப்படி பறந்து போவோ அதே தான் எங்களுக்கு பைசனும். ஸோ செல்வத்தோட வெற்றி என்பது வந்து மொத்த எங்கள் வீட்டினுடைய வெற்றி. நான் அஸ்டினேட்டராக இருக்கும்போது நிறைய முகன்களோட அஸ்டினேட்டர்ஸ்லாம் இருந்தோம். பெரியம்மாள் வந்து படம் பண்ணும்போதே ஒரு 4வது நாள் 5வது நாளே நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் என் கூட வேலை பார்த்த முக்கியமான டெக்னீஷியன்ஸ் எதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சினிமா தெரில, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ரொம்ப படம் பண்ண முடியாது நம்மளால் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நான் போய் நான் பேச பாலிடிக்ஸ் ஆப்போசிட் பாலிடிக்ஸ் பேசவங்க கூட அவங்க சாட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. பெரியம்மாள் பார்த்து முடிச்சுட்டு அந்த நைட்டு வந்து ஜெயிஸ்டடா அப்படின்னு ஹக் பண்ணி கிஸ் பண்ணாரு. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ராம் சார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க ஒரு கேள்வியெலாம் ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு இவன் பையன் கேட்குற கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அவனை கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்வியூ உண்மையாக நல்லா இருந்திருக்கும். ஏவிஎம் பக்கத்தில் ஒரு டீ கடை, ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஆப்போசிட்டில் இளநீ கடையை மூடுறாரு. அந்த ஒரு நைட்டில் தங்கமீன்களுக்குள்ளே இருந்த எல்லா விஷயமும் மறந்துச்சு. புதுசாக ரீஒர்க் ஆகி கிளைமாக்ஸ் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு காலையில் வந்து அந்த இளநீ கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே கிளம்பி சரி வாங்க அப்படியே ஆஃபீஸ் போகலாம் அப்படியே கிளம்பி எல்லாம் பைக் எடுத்து. எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜா சாருக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் வந்தான்னு. ஐ ஹோப் யூ வில் டூ அ மூவி ஃபார் இந்தியா. சீக்கிரமாக ஹிந்தியில் ஷாருக் கானையும் அமீர் கானையும் வச்சு படம் பண்ணி அந்த ஷாருக் கான் செட்டில் போய் நான் வந்து ஷாருக் கான்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் ஷாருக் கான் டைஹார்ட் ஃபேன். அதுங்களுக்குலாம் கதை பண்ண முடியாது, நீ பண்ணிவிடுவேன், படம் எடு, நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at V-Care. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன், லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன், அசந்தேன். உங்களுடைய சிஷியன் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் மூலியமாக வந்த பல இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க, இந்திய சினிமாவையும் சரி. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு அங்கமாக வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பல விஷயங்கள் இருக்குது சார் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயுமே. நம்ம பேசும்போது இப்போ ராம் சார் அப்படின்னு சொன்னாலே மாரி செல்வராஜோட அவருடைய எழுத்துக்கள்லையுமே வந்து ராம் சாரோட நிறையா இன்ஸ்பிரேஷன் வருது. அவரே வந்து நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு. சார் ஏன் ராம் சார்? இல்லை அப்படி நடக்கல, அது இயற்கையாகவே சென்னைக்கு வாழ்ந்தால் போதும் அப்படின்ட்டு வந்த பையன் நான். எனக்கு யாரையுமே தெரியாது சென்னையில். அது எதேச்சியாக இயற்கையாக நடந்தது. சிலரை விட்டுறக்கூடாது நினைப்போம்ல, சில கையை விட்டுறக்கூடாது நினைப்போம்ல, அப்படி விட்டுறக்கூடாதுன்னு என்னைக்கு தோணுச்சோ அன்றைலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. பொதுவாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் சார், ஒரு இயக்குனர் அவங்க ஒரு படம் பண்ண பிறகு அவங்க கடந்து வந்த பாதை, அதுக்கப்புறம் வந்து அவங்க டேரக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி அப்படியே போயிடுவாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து இன்றைக்கி பறந்து போவோட ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் இருக்குது. எனக்கு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் இருக்குடா அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அவரோட படமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னார் பறந்து போவோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் இருக்குடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பயணிக்கிறது இருக்குல்ல, ஒரு டேரக்டர் ஆன பிறகும் நீங்கள் ஒரு உதவி இயக்குனராகவே தான் இருக்கீங்க, வாழ்ந்துட்டு வரீங்கல்ல, இதை பற்றி? டைரக்டர் அசிஸ்டன்டேட்டரை தாண்டி ரிலேஷன்ஷிப்பாக வேற ஒரு அப்பா பையன் உறவுக்கு மாதிரி போயிடுச்சு. அது டேரக்டர் அசிஸ்டன்டேட்டருங்க அப்படின்ற ஃபீலே இல்லை, வீட்டில் நடக்கிற மாதிரி தானே எல்லாமே. அப்போ இன்னொன்று, இப்போ நான் பண்ணுற படங்கள், நான் யோசிக்கிற விஷயம், என்னோடய வாழ்க்கையின் மீது அவருக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தால் தானே விலகி போக ஒன்று இருக்கும். இதெல்லாம் உருவாக்குறது அந்த சைட்லேருந்து வந்துருக்கும். அப்போ என்னையை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணதுனால அவர் பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருக்கார். அப்போ யாரோட சப்போர்ட், யாரோட ஷேடோ நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அப்படி இலைப்பாகக்கூடிய ஒரு ஷேடோவாக இருக்கிறதுனால அங்கே தொடர்ந்து அங்கேயே இருக்கணும்னு தோணும். நம்ம லைஃப் லாங் செஞ்சுட்டே இருப்போம் அப்படிங்கிறதா அது மெயின் ரீசன். ஹவ் யூ சூஸ் யுவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்? படங்கள் பார்க்கணுமா, புக்ஸ் நிறையா படிச்சுருக்கணுமா? நான் எதுவுமே படிக்கலையே. இந்த கேள்விக்கு நான் தான் ஆன்சர் சொல்லணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட கிடையாது. நான் புக்கு படித்ததே கிடையாது. அப்புறம் சினிமா பற்றி இது பேச தெரியாது. நான் பார்த்து கமர்ஷியல் சினிமா தான். உன்னை பற்றி உனக்கு சொல்ல தெரியுதான்னு பார்ப்பேன். இப்போ நான் இருக்கேன்னா என்னை பற்றியான தீர்க்கமான ஒரு பார்வை, தீர்க்கமான ஒரு புரிதல், நான் எங்கேருந்து வரேன்,
என்னோடய பாலிடிக்ஸ் என்ன, என்னோடய வாழ்க்கை என்ன, என்னோடய அம்மா அப்பா யார், இதை பற்றி என்னோடய புரிதல் என்ன, நான் பண்ண தவறு, நான் சின்ன வயசில் பண்ண வாழ்க்கையின் மூலமாக என்ன கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் சொல்கிறேன்ல. இது சொல்லும்போது இதை பற்றியான ஒரு சரியான பார்வை எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு பிடிக்கும். அது அவன் என்னவா வேணா இருக்கலாம், மாற்று பாலிடிக்ஸ் கூட பேசலாம். அவன் எனக்கு இப்போ நான் பேசுகிற பாலிடிக்ஸ் ஆப்போசிட் பாலிடிக்ஸ் பேசுறவங்க கூட அவர் சாட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவன் அதை கரெக்டாக சொல்கிறான்டா அப்படிம்பார். அந்த மாதிரி நான் அஸ்டினேட்டராக இருக்கும்போது நிறைய முரண்களோட அஸ்டினேட்டர்ஸில் இருந்தோம். அவன் காலப்போக்கில் ட்ராவலில் அவன் காலப்போக்கில் அது எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்கிறது அவனோட சுதந்திரமாக இருக்கணும். நாம் கட்டாயப்படுத்தி ஒருத்தனை வந்து இல்லை நீ தப்பான படம் பார்க்குற, நீ வந்து சரியான விஷயத்த பேச மாட்டேன்ற, இதெல்லாம் தப்புடான்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடையாது. இல்லை இப்போ தான் புரியுது, இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் எதாவது யோசிச்சதில்லை, அது இயல்பாக நடக்கிற ஒன்று. நான் எப்படி சொல்கிறேன்னா அதுவும் அமைஞ்சிரும் தான் அப்படி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, காற்றடிக்கிற மாதிரியான ஒன்று தான் ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு டைரக்டர் பழகிறதுமே. நம்ம திட்டமிட்டு அசிஸ்டன்ட்டை நல்லா பழகிறான் அன்பாக இருக்கேன்னு இருக்க முடியாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் நான் பாரு இவர் என் டைரக்டர் நான் லவ் பண்ணேன்னு பண்ண முடியாது. இட் ஷுட் ஹேப்பன். ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ரொம்ப போட்டு அணுகி ஆராய்ஞ்சுன்னா சில சமயம் நல்ல விஷயங்களும் அதுக்குள்ளே நிறைய அதை அப்படியே விட்டுலான்னு நினைக்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் இட் ஹேப்பன்ஸ், நடக்கிற வரைக்கும் நல்லது தானே. வரும்போது ஒன்று கேட்டிருந்தேன் சார், 18 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் 6 படம் தான் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஏன் சார் ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்க? அந்த கம்மியான படங்கள் பண்ணதுனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக மாறணும். நிறைய படம் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ டைம் கிடச்சிக்குமான்னு தெரியாது. என்னோட சுயநலமாக பார்க்கும்போது நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ தங்க மீன்களுக்கும் கற்றது தமிழுக்கும் தங்க மீன்களுக்குமே 5 இயர்ஸ் இருந்துச்சு. அந்த 10 வருஷம் தான் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிச்சு. ஒரு படம் பண்ணுறதுக்கான ஆஃபீஸாக மட்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த படம் மூவ் ஆகி வெளியே போகாமல் இருக்குன்னு ஒரு ஃபீல் வரும். வெறுமனே படம் பண்ணுறோம், அது ஃபேக்ட்ரி மாதிரி படம் பண்ணோம், அது வெளியே போகாமல் இருந்தால் நமக்கு இது வெளியே போனால் தான் அடுத்த படம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. அப்படி இருக்காது. உங்களுடைய ஸ்கூல்லேருந்து வந்த இயக்குனர்கள் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ இங்கே மாரி செல்வராஜ் சார் இருக்காங்க. எவ்வளோ உங்களுக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும் சார். இப்போ சொல்லுவாங்கள்ல குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படின்வாங்க. இவரோட படங்கள் நல்லா இருக்குது. கேட்டால் ராம் சார்ட்டேருந்து வந்தவங்க அப்படி தான்ப்பா படம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான ஒரு வாழ்வியல். ஸோ அவங்க சொல்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடுன்றது ரொம்ப சரியாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எவ்வளோ ப்ரௌடாக ஒரு ஃபீல் இருக்கும் சார்? முதல் வணிக ரீதியான வெற்றி இல்லையா. நான் செல்வட்ட சொன்னதே படம் பண்ணுறத விட அந்த படம் பெரிய வணிக ரீதியாக வெற்றி அடையணும், ஹீரோஸ்க்கு படம் பண்ணோம். ஸோ இது நம்மளுக்கு இது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது எப்படின்னா, நான் சொல்கிறது கலெக்ஷன்லாம் விட யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ மாரி செல்வராஜ் அஸ்டனே தெரியல சொல்லுவாங்க, சார் ஒரு படம் வந்திருக்கு பார்த்தேன், அப்போ தான் யூ கெட் வெரி எக்ஸைட்டட். ஸோ அது எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ணுற படம் மாதிரி தான் அது. இப்போ நான் சொல்கிறது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்கும் வீட்டில் எல்லாத்துக்குமே எப்படி பறந்து போவோ அதே தான் எங்களுக்கு பைசனும். ஸோ அது ரஞ்சித் ஜெயக்குடி இருக்கிற படமாக இருந்தாலும் சரி. ஸோ செல்வத்தோட வெற்றி என்பது மொத்த எங்கள் வீட்டினுடைய வெற்றி, எங்கள் டீமினுடைய வெற்றி, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வெற்றி பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். யூ ஷுட் கோ மோர் பிகர் தேன் திஸ். ஏன்னா எனக்கு தெரியும் அவனுக்கு என்ன கதைகள் இருக்குன்னா ஒரு பேன் இண்டியன் டைரக்டராக மாறுவதற்கான எல்லாமே உண்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜா சாருக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் வந்தான்னு நம்புகிறேன் நான். உண்மையாகவே நிஜமாகவே சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் இவ்வளோ வேகமாக குறைந்த காலத்தில் வேகமாக படம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த படத்துக்கு படம் முன்னேறிட்டே இருக்கார். இப்போ வாழை ஃபிலிம் மேக்கிங்கில் என்னோடய படத்தில் பரியரும் பெருமாளுக்கு அடுத்து ஃபிலிம் மேக்கிங்கில் வாழை பிடிச்சிது. பைசன் பார்த்தேன் அன்றைக்கி இட்ஸ் பெட்டர் தேன் வாழை. ஃபிலிம் மேக்கிங்காக, கண்டென்ட்டாக, எடுத்த விதத்தில் மோர் காம்ப்ளிகேட்டட் எமோஷன்ஸ், இன்னும் ஸ்போர்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ரொம்ப நாளாக எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு நான் இன்னுமே ஐ வாண்ட் டு see him grow. இன்னும் ஒரு பெரிய இடங்களுக்கு மேலே போகணும். இப்போ போயிருக்கிறது ஓகே, ரீச் த டாப், பட் இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஏன்னா அவனோட பொட்டென்ஷியல் எனக்கு தெரியும். ஐ ஹோப் யூ வில் டூ அ மூவி ஃபார் இந்தியா. சீக்கிரமாக ஒரு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவன் ஷாருக் கானையும் அமீர் கானையும் வச்சு படம் பண்ணி அந்த ஷாருக் கான் செட்டில் போய் நான் ஷாருக் கான்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் ஷாருக் கான் டைஹார்ட் ஃபேன். அப்போ நான் சொன்னேன், நீ போய் எனக்கு ரொம்ப அதுங்களுக்கெல்லாம் கதை பண்ண முடியாது, நீ பண்ணிவிடுவேன், போய் படம் எடு, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படி சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, இவன் சீக்கிரமாக அந்த மாதிரி எனக்கு விரும்பினேன், நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் எல்லா ஹீரோடையும் படம் பண்ணி என்னை கூப்பிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து கொடுத்துட்டானா போதும், அவ்வளோதான். வாத்தியார்கிட்டேருந்து அந்த பாராட்டு வாங்குறதுன்றது ஒவ்வொரு சிஷ்யனுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்வம். என்னதான் மக்களே பாராட்டிட்டாலும் ராம் சார் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும். நான் எதிர்பார்த்த ஒரு சீனை அவர் நல்லா இருக்குப்பா இந்த சீனை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். முதல் படம் பரியரும் பெருமாள் எடுத்துகிட்டு போய் காட்டுறீங்க. காட்டணுன்னு என்ன சொன்னார், 2வது படத்துக்கு வரேன் கர்ணனில். ஏன்னா முதல் படம் முடித்த உடனே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். 2வது படம் வரும்போது எப்படி இருந்துச்சு அந்த தாட்டு? ஒரு பயம் இருந்துச்சா? என்ன மாதிரி அவர்கிட்ட போய் ஒரு சீனை காட்டும்போது? இல்லை, பரியரும் பெருமாள் ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் யார்ட்டையும் காமிச்சதில்லை, ரஞ்சித்தனாலும் பார்க்கல, சார் மட்டும் தான் பார்த்தேன் ஆஃபீஸில். பரியரும் பெருமாள் பார்த்து முடிச்சுட்டு அந்த நைட்டு
ஜெயிஸ்டடா அப்படின்னு ஹக் பண்ணி கிஸ் பண்ணார். ஏன்னா பரியேறும் பெருமாள் வந்து அவர்களுக்கு என் லைஃப் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறனால அதுக்குள்ள வந்து எவ்வளோ எமோஷனல் நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன், நான் ஏதாவது மூடி மறைச்சிருக்கேனா இல்லை கரெக்டாக கன்வே பண்ணிட்டேனா, ஆடியன்ஸுக்கு இது எப்படியான அதிர்வலைகளை உருவாக்கும் அப்படின்னு அந்த கால்குலேட்லேயே படம் பார்த்தாரு. பரியேறும் வந்து படம் பண்ணும்போதே எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா ஒரு 4வது நாள் 5வது நாளே நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இன்னும் சொல்ல போனால் என்னோட டீமே வந்து எனக்கு எடுக்க தெரிலன்னு சொல்லிட்டாங்க. என் கூட வேலை பார்த்த முக்கியமான டெக்னீஷியன்ஸ் எதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, சினிமா தெரில, ஏதோ குருட்டுவாக்கில் ஏதோ ஒன்று பண்ணுறாப்புல, அது சினிமாவா இல்லை, அதுக்கு இப்போது ஷார்ட் ஆர்டர் தெரில, அது தெரில, இது தெரில, டெக்னிக்கலாக நிறைய வேர்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்ணு எனக்கு தெரில, அது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு, ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், ரொம்ப படம் பண்ண முடியாது நம்மளால் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நான் போயிட்டேன். இப்போ சார்க்கு நான் ஃபோன் பண்ணும்போது சார்ட்டு சொன்னது மாதிரி எனக்கு முடியல, எனக்கு இதை கரெக்டாக பண்ண தெரிலையா என்னன்னு தெரில, நான் கூட இருக்கவங்களுக்குலாம் வந்து நான் ஏதோ தப்பாக பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஆர்டரில் இல்லை, ஷார்ட் ஆர்டர் இல்லை, சினிமாவுக்கான ஷார்ட்டே இல்லை, ஏதோ தோன்றதெல்லாம் கண்மூடித்தனமாக தோண்டித்தனமாக எடுத்த மாதிரின்னு சொல்கிறாங்க, குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னேன். அப்பா அவர் சொன்னார், டேய் உன் வாழ்க்கையில் நீ பார்த்ததானே எடுத்துகிட்டு இருக்க, உனக்கு நீ பார்த்ததை நீ உன்னோட ஃப்ரேமில் தப்பாக நீ பார்க்காத ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் எனக்கு பார்த்தா, அப்போ அதை மட்டும் எடுத்து முடியடா பார்த்துக்கலாம் அப்போ இப்படி சொல்லி தான் பரியேறும் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் யார் வாய்ஸுமே கேட்கல. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவாங்க நிறைய பேர் மாறி வந்து இப்படி கோவப்படுவார், அப்படி வருத்தப்படுவார்ன்ட்டு. அதுக்கப்புறம் நான் எந்த சவுண்டையுமே கேட்காம முழுக்க நமக்கு என்ன சார் சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கர்ணன் அப்படி இல்லை. கர்ணன் வந்து பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, கொரோனா வந்துடுச்சு. அப்போ நிறைய காம்ப்ளிகேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வந்துடுச்சு, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்துடுச்சு, படம் பண்ண விடலை, இப்போ ஷூட்டிங் பண்ணவே விடல திருநெல்வேலியில். அப்போ சென்னையில் செட்டு போட்டு எனக்கு அது பழக்கமே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா லைவில் படம் எடுத்து பழகியாச்சு. அதான் சொன்னேன், உன் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டோன்னே இப்போ கண்ணுக்கே தெரியல, இப்போ ஃபுல்லாக ப்ளூமேட்டாக இருக்குது, என்னடா பண்ணுன்னு தெரியல எனக்கு. அங்கே கர்ணன் அவ்வளோ போய் செட்டை போட்டுட்டு அந்த செட்டு போட்டிருக்கு, செட்டை எடுக்காமல் இங்கே வந்து எடுக்கிறேன்ல, இதுவும் பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அப்போ நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இன்னும் கிளைமாக்ஸ் மட்டும் எடுக்காமல் இருக்குது. அப்போ நான் இது எப்படி நம்ம போகிற ரூட்டு கரெக்டானு தெரியலன்னு சாட்டை மட்டும் தான் போட்டு கர்ணன் போட்டு காமிச்சேன். அப்போ ஃபுல்லாக ப்ளூமேட்டு, முக்கியமான சீக்வன்ஸ் எல்லாமே. அவள் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சூப்பராக ஒன்றுமே சொல்லாமல் இதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ஓடுண்டா அப்படின்னாங்க. அப்போ ப்ளூமேட்டை பற்றி பேசவே இல்லை. நீ எதுவும் யோசிக்காடா, இதை அப்படியே ரிலீஸ் பண்ண கூட அந்த படம் ஓடுண்டா, நீ ஏன்டா பயப்படுற, பயங்கரமாக இருக்கிற படம் அப்படின்னாரு. சார் அந்த ப்ளூமேட்டு அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு. எங்கடா ப்ளூமேட், படத்தை ப்ளூமேட் தான் அவர் அதை பார்க்கவே இல்லை. அப்போ தான் பயங்கரமாக எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் போய் துணிஞ்சி செகண்ட் ஹாஃப் கிளைமாக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக தனுஷா இங்கிலீஷ்லாம் சீட் பண்ணி தான் எடுத்தேன் ஃபுல்லாகவே. அந்த ப்ளூமேட் என் கண்ணுக்கே தெரிலன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். படம் பார்க்குற எல்லாம் எனக்கே டிஸ்டர்ப் பண்ணுது, அவ்வளோ பெரிய மேட் அங்கங்கே எல்லா இடத்துலையும் ப்ளூவாக இருக்குது, எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கும். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா வந்து எனக்கு அது பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. அது என்னடா அது ஒன்றுமே தெரியல எனக்கு, அதெல்லாம் நீ அப்படியே கூட ரிலீஸ் பண்ணு, படத்தில் அவ்வளோ எமோஷ்னல் இருக்குது, அவ்வளோ டெப்த் இருக்குது அப்படின்னா அவர் கண்ணுக்கே தெரியல அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போய் எனக்கு ப்ளூமேட் கண்ணுக்கே தெரியாத மாதிரி நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அங்கங்கே தூக்கி வைப்பாங்க, ஆனால் என் கண்ணுக்கு அது வராமல் எனக்கு அது மைண்டில் ஏற்றிக்காமல் நான் பாட்டில் என் ஊர் மைண்ட்லேயே வச்சுட்டு இங்கங்கே இதெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டு எடுக்க ஆரம்பித்தேன். கர்ணனோட வெற்றியும் கர்ணனோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டுக்கான காரணமே அதை பார்த்துட்டு அந்த சொன்னது விஷயம் மட்டும்தான். இந்த 2 படமும் வந்து முக்கியமான படம் எனக்கு லைஃப்பில். ஏன்னா ஒன்று கமர்ஷியல், இன்னொன்று இயல்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் 2யுமே வந்து 2க்குமான வேரியேஷனை 2யுமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணார். நான் இதை பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறனால அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணல. நான் சின்ன பையனை வச்சு படம் எடுத்துருக்கேன், அது சின்னதாக படம் எடுத்துருக்கேன், அதுக்கும் ஹேண்டில் பண்ணேன். 2க்கும் ஒரே மாதிரியான எமோஷனல் கொடுத்ததுனால எனக்கு அடுத்தடுத்து மூவ் பண்ணதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சார் அந்த ஒரு டிஸ்கஷன் ரூம்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அசோசியேட் டிரெக்டர்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் சார்? ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் வரும், சார் இந்த சீன் இப்படி செட் ஆகாது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சார்? டிஸ்கஷன் ரூம்னு என்னோட ஆஃபீஸில் எதுவுமே இல்லை. லைக் அப்போ டிஸ்கஷன் ஹவர்ஸும் கிடையாது. யார் கூட இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பேன் நான். திடீர்னு ஒரு ஃப்ளோ வரும், மேபி அது நமக்குள்ளே தான் இருக்கும், அது வர்றதுக்கு ஒரு சின்ன டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு வந்துடும். அப்புறம் பெரும்பாலும் ஞாபகத்தில் இருக்கும், அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான், மறந்துச்சுன்னா விட்டுற வேண்டியதான். இதான் ஐடியா. இப்போ முன்னையாவது ரொம்ப பேசிட்டு இப்போலாம் வந்து ஒரு தடவை சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ பறந்து போக்காதெல்லாம் ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அப்புறம் திரும்ப எடிட்டிங்கில் எல்லாருமே இப்போ நம்ம எங்கள் ஆஃபீஸ் எப்படின்னா, ஒரு எடிட்டர் ஒரு இடத்துல உட்காருப்பாங்க, 10 பேர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. நம்ம சார் அந்த ஷாட் அங்கே வைக்காதீங்க, நம்மளை சொல்லிட்டே இருப்பா, டே போடா கொஞ்சம் நேரம் இருந்துச்சு வெளியில். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோடு சேர்ந்து எடிட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும், கதை பேசுறது நல்லாயிருக்கும். அண்ட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். என்னென்னா இன்னைக்கு இப்போ உனக்கு இப்போ 40 வயசு ஆயிடுச்சாடா, 40 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு. இப்போ இருக்க பசங்க 24, 23, 25. இப்போ வந்து
இப்போ மாரி செல்வராஜ் வந்து எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு எதிரான விஷயத்தையே அது ஒரு இது மாதிரி அதை நமக்கு எதிராக சொல்கிறான்னு நம்ம நினைக்காத மாதிரி சொல்லுவான். இப்போ இருக்க பசங்களாம் எப்படின்னா, சார் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது சார் இன்னும் ஆன் த ஃபேஸ் சொல்லுவானு. ஸோ ஏன்னா இப்போ அன்னைக்கு இருந்த இது என்னென்னா ஒருத்தர் சொல்கிறப்ப அப்படி இன்றைக்கி வந்து லைக் நான் என்ன என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் தானே கேட்டீங்க இல்லையா, இதை அக்ரி பண்ணிக்கிறீங்க. அவன் சொல்கிறத அக்ரி பண்ணுறோம்ல, அது எனக்கு அந்த ஸ்பேஸோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பிடிக்கவே சார் அப்படின்னு சொன்னோம்னா, டேய் வாடா நீ வயசாயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆக்சுவலாக தேசிங் நமக்கு ஒரு கேள்வி கேட்குறதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? நம்மளை முட்டாளாக்குறதுலையோ, நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுலையோ, இந்த காட்சி சரியாக வரலன்னு சொல்கிறதுலையோ அந்த அசிஸ்டன்ட்டுக்கு என்ன லாபம் இருக்குது? அவன் ஏதோ ஒரு விதத்தில் அந்த படத்தை லவ் பண்ணுறான், நம்மளை லவ் பண்ணுறான், இந்த படம் நல்லா வரணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் சில கேள்விகள் கேட்குறான். அதுக்காக அது நியாயமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது அவனோட கேள்வி. நம்ம ஒரு ரைட்டராக டைரக்டராக அந்த கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கா இல்லையா, இவ்வளோதான் கேள்வி. ஸோ டிஸ்கஷனில் பெரும்பாலும் இந்த லாஜிக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுல. நீங்கள் ஒரு டயலாக் எழுதுகிறப்ப நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு பெண் கதாபாத்திரத்தை எப்படி வடிவமைக்கிறது, ஒரு ஷார்ட் வைக்கிறப்பே ஃபீமேல் கேஸ் இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர்ஸ் தேர் பொலிட்டிக்கலி எப்படின்னா ஃபிலிம் லாங்குவேஜுக்குள்ளே இருக்காங்க. இந்த லென்ஸ் வந்து தப்பாக இருக்குது, பொலிட்டிக்கலாக தப்பாகிடும். இன்றைக்கி ஒரு கலரை பற்றி ஒரு டயலாக் எழுதுகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாம் பொலிட்டிக்கலி அவேராக இருக்காங்க. ஸோ அப்போ நிறைய கேள்விகள், நிறைய சென்சார் அங்கே ரைட்டிங்லேயே ஏற்படும்னு சொல்லலாம். இது வேண்டாம், நல்லா இருக்குது, ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம இது இவ்வளோ மட்டமான ஒரு விஷயத்தை பண்ணணுமா அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதே தான் மாரி செல்வராஜ் அந்த டீம் கேட்டாங்க. அப்போ வந்து இப்போ பட்டவர்த்தனமாக கேட்காம பாவம் மனம் வருத்தப்படுவாரே அப்படின்னு கொஞ்சம் அப்படி இந்த இலைமறை காயா அப்படி சொல்லுவாங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு வருத்தப்பட்டா என்ன, படலைன்னா என்ன, நீ கேட்குற நான் சொல்கிறேன், வேணா வச்சுக்கோ இல்லைனா போ, அப்படி தான் இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் டீ கடையில் தான் தோணிருக்கு. இப்போ பறவை எங்கே இருக்கிற பாடல் நானும் முத்துக்குமார் அதே டீ கடையில் தான் உட்காந்து எழுதணும். அவனுக்கு அன்றைக்கி அவன் ஆஃபீஸில் இருக்கான், வா டீ சாப்பிட்டு எழுதுவோன்னா. அப்புறம் அங்கே போனோம், இந்த மாதிரி நீ எழுதின கவிதையிலேருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன். நான் எ பேர்ட் தட் மேக்ஸ் யூ ஃப்ளைன்னு நான் ஒரு வேர்ட் சொன்னேன், இதுலேருந்து ஏதாவது பிடிக்கலாம். அப்புறம் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃப்ஸு இன்னும் டீ குடிச்சு அவன் 2 தம் அடிச்சு அந்த மொத்த பாட்டு முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி இவ்வளோ பெரிய பாட்டாகலாம் தெரியல, அந்த ஏவிஎம் டீ கடை இருக்கான்னு தெரியல, அந்த டீ கடை தான் அது. ஸோ டீ கடைகள், மரத்தடி வருத்தம் இருக்கா சார்? டீ கடை மாறி சென்னையில் டீ கடைக்கு போகிறது இல்லை. ஏன்னா எந்த டீ கடையும் மரத்தடியிலே இல்லை. முன்னெல்லாம் டீ கடை எப்படி இருக்கணும், ஒரு மரம் இருக்கும், அது கீழே தான் டீ கடை இருக்கும். ஒரு நாள் வந்து தங்கமீன்கள் சார் ஞாபகம் தெரியாது, தங்கமீன்கள் வந்து கிளைமாக்ஸ் போர்ஷனில் வந்து கனெக்ட் ஆகாமல் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பேசிகிட்டே இருந்தோம். அப்போ எல்லாத்தையும் கிளம்பி போக சொல்லிட்டார். 8 மணி இருக்கும். அப்போ போய் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா தங்கி வைப்போம்ல, நாங்கள் 2 பேரும் காரில் பைக்கில் எடுத்து போவோம். எல்லாம் அவங்க அசிஸ்டன்ட் கிளம்பிட்டாங்க. டீ கடை ஏவிஎம் பக்கத்தில் ஒரு டீ கடை உண்டு, அந்த டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு போகலான்டா அப்படின்னு எல்லாருமே டீ சாப்பிட்டு போகலான்னு டீ கடைக்கு போனோம். 8:30 மணிக்கு தான் டீ கடைக்கு போனோம். ஓகேங்களா, மறுநாள் காலையில் 8:30 தான் எல்லாம் கலைஞ்சி போனோம். ஸ்கிரிப்ட் வந்துடுச்சு. அப்போ என்ன சொன்னார்னா, ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஆப்போசிட்டில் எள்ளி கடையை மூடுறாரு. அந்த விஷயம் நான் பார்க்குறேன். அவர் கடையை மூடிட்டு கிளம்புறாரு. அப்படியே அந்த சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. நாங்கள் டீ சாப்பிட்றோம், பேசிகிட்டே இருக்கோம். அப்போ ஃபுல் ஃபார்முக்கு வந்து டோட்டலாக கதையை ரீஒர்க் நடக்குது. அந்த ஒரு நைட்டில் தங்கமீன்களுக்குள்ளே இருந்த எல்லா விஷயமும் மறைஞ்சு புதுசாக ரீஒர்க் ஆகி கிளைமாக்ஸ் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு காலையில் வந்து இந்த எள்ளி கடையை ஓப்பன் பண்ணுறாரு. டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே கிளம்பி சரி வாங்க அப்படியே ஆஃபீஸ் போகலாம்ட்டு அப்படியே கிளம்பி எல்லாம் பைக் எடுத்து ஆஃபீஸ்க்கு போய் திருப்பி அந்த எல்லாத்துக்கும் ஒன்லைன் எழுதி திருப்பி அப்படி தான் லாக் ஆச்சு. அந்த தங்கமீன்கள் கடைசியாக லாக் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து ஷூட்டிங் போன ஸ்கிரிப்ட் வந்து அந்த டீ கடையில் அப்படி லாக் ஆன ஸ்கிரிப்ட் தான். கேள்வியெலாம் ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு இவன் பையன் கேட்குற கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அவனை கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்வியூ உண்மையாக நல்லா இருந்திருக்கும். ரொம்ப இப்போ நானும் ஒரு கதை யோசிக்கும் போது, அது மற்றவங்க யாராவது கதை சொல்லும்போது ஒரு சம்பவம், ஒரு லைஃபு எல்லாமே ஆல்ரெடி இருக்கும் அதில். அப்படின்னா தான் கதையை சூஸ் பண்ணவே சரி. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ சார் வந்து ஒரு சின்ன ஒரு தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சிருவார். அப்போ அந்த உலகத்தில் நுழையிறது இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் போதும், ஒரு எண்ணம் போதும் ஒரு திரைக்கதையை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சார் சில நாள் நடக்கும்போது டிஸ்கஷன் நடக்கும்போது இதை படம் பண்ண எப்படி இருக்கும் அப்படிம்பாரு. அதில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். பட் அதை ஒரு வாழ்க்கையாக மாற்றணும், அதை ஒரு திரைக்கதையாக மாற்றணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும். சும்மா ஒருத்தர் நம்மளை பற்றி ஏதாவது பேசிட்டு போயிருப்பார், சிரிச்சுட்டு போயிருப்பார், அவர் யாருனே ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார்ல, இதை படம் பண்ணால் எப்படி கூட கேட்பார். இப்போ நாங்கள் ஒரு டைம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதாச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்காக நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம். ஊட்டியில் ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போய் மலை மேலே 3 நேரம் ட்ராவல் பண்ணி 2 பேருமே போய் உட்காந்துருக்கோம். அங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு, டோட்டலாக அந்த பள்ளத்தாக்கே தெரியல. அப்போ மழை வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் லைட் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. காலையில் போய்ட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்தோம். அது ஓப்பனே ஆகலை.
காலைல வரைக்கும் சாயங்காலம் உட்காந்துட்டு அது ஓப்பனே ஆகலை, திருப்பி நடந்து வந்துட்டு 2 பேருமே. அப்போ அந்த ஃபுல் டேவை படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஃபுல் டே இப்போ வந்து ஒரு நாள் அங்கே தான் குறிஞ்சி பூ பார்த்தோம் ஃபஸ்ட் டைம். 2 பேரும் மலை மேலே தான் அந்த பூ பூத்துச்சு. இதுதான் குறிஞ்சி பூன்னா அது அவ்வளோ நாங்கள் குறிஞ்சி பூனா என்னமோ நினச்சிட்டு போனோம்ல, அங்கே ஒன்றுமே இல்லை. அது அப்போ குறிஞ்சி பூனா என்ன உட்காந்துருந்தோம்ல எவ்வளோ நேரமாக ஒரு இந்த பள்ளத்தாக்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்ல. கடைசி வரைக்கும் 2 பேருமே பார்க்கல அந்த பள்ளத்தாக்கை, அது ஃபுல்லாகவே மறைச்சிருந்துச்சு. இந்த ஃபுல் டே 2 பேரும் நிறைய விஷயம் பேசணும். என்னை பற்றி பேசினார், அவரை பற்றி சொன்னார், நிறைய நாங்கள் எந்த கதைக்காக போனோமோ அந்த கதையை பற்றி பேசாமல் ஒரு 10-15 கதைகள் பேசியிருப்போம். அப்போ சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு நம்ம தனிமையாக இருக்கிறது எல்லாத்தையும் மறந்து நம்ம 2 பேர் மட்டும் இங்கே இருந்தோம். இங்கே மலை இருந்துச்சு, இங்கே ஒரு பள்ளத்தாக்கு மறைஞ்சிருந்துச்சு, இங்கே இவ்வளோ விஷயம் இருந்துச்சு, ஒரு குறிஞ்சி பூ வேறு இருக்குன்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் வச்சு ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ திருப்பி நான் வரும்போது அதான் யோசிச்சிட்டே வந்தேன். இது அப்போ அன்றைக்கி நான் கேட்டு வந்துட்டேன். ஆனால் திருப்பி நிறைய நாள் அவர் மண்டைக்குள்ள ஓடி இருக்கும். இப்படி இந்த மாதிரியான விஷயத்த ஒரு அனுபவித்து ஒரு சின்ன புள்ளியை கூட கண்டுபிடிச்சி இதுக்குள்ளே ஒரு பெரிய பிரளயம் இருக்குன்னு அவர் நம்புவார். நம்பி அந்த பிரளயத்தை நோக்கி போக ஆரம்பிப்பார். அது ரொம்ப எனக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியலன்னா, நான் அது நேரில் இதுவும் நான் பண்ண எல்லா படமே நான் நேரில் பார்த்த சம்பவங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நேரில் பார்த்து அனுபவித்த அல்லது அது என்னை தாக்குன பாதித்த சித்திரமற்ற எதையுமே நான் படமாக்கலை. ஆனால் அவர் சித்திரமற்ற விஷயங்களை பார்க்காத உருவம் இல்லாத விஷயத்த அரூபங்களை பயங்கரமாக திரைக்கதையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அந்த சவால் அது வந்து எந்த தைரியம், அது வந்து நிறைய என்கிட்ட சார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க, யாராவது வருவாங்க, சார் உங்கள் சாரை மீட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சுன்னா ஃபுல் நைட்டும் பேசினார், ஒரு 25 கதை சொல்லியிருப்பார். எனக்கு எந்த கதை ஞாபகத்தில் இருக்குன்னு தெரியல. அப்போ இவ்வளோ ஆனால் எல்லா கதையும் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. 25 விஷயம் சொன்னார், 25 விஷயமும் பயங்கரமாக இருக்குது, இது எப்படி அவர் படமாக்குவார் அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே. இன்றைக்கி வரைக்கும் யார் போனாலும் சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்குள்ளே தொடர்ந்து கேட்டிங்களா 5 இல்லை லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிங்களே, அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம கண்ணுக்கு தெரியுது அந்த படத்தை வந்து நம்ம பார்க்குறது வேணால் ரொம்ப டிலே ஆகுது. அவர் நிறைய படம் பார்த்துட்ருக்காரு டெய்லி, அதனாலேயே அவர் லேட் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட படத்தை பார்த்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 படம் பண்ணி முடிச்சிட்டார் மைண்டில். 100 படம் மேலே இருக்குமா சார்? அவ்வளோ படம் பண்ணிட்டார். கேள்வியாக பார்த்தா நீங்கள் என்கிட்டயே ஒரு 100 தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் 5 படம் தான் 6 படம் தான் வந்திருக்கு. அந்த 195 கதைகளுமே எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணி முழுசாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னோடய லைஃப்பில் என்னோடய சம்பவங்கள் வேறு மாதிரி இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அப்புறம் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முன் மாதிரியும் இல்லை. ஸோ அது கொஞ்சம் வசதி என்னென்னா, முன் மாதிரி இல்லாத ஒன்று எடுக்கிறப்ப அதை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸினாலே அது பாஸ்ன்னு சொல்லிடுவாங்க ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால, அது ஒன்று இருக்குது. அப்புறம் போகாத ஒரு காட்டுக்குள்ளே போகிறது தான் சுவாரஸ்யம் இல்லை. இந்த பாதை இல்லாத மலை ஏறுறது இருக்குல்ல, அதான் சுவாரஸ்யம். படிக்கட்டு உள்ள மலையில் ஏறுறதுக்கும் நீங்களாக ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஒரு மலை ஏறுறதுக்கும் எப்படி இருந்தாலும் மலை உச்சி தான் அடைய போகிறோம். ஆனால் எனக்கு வந்து எப்போதும் இந்த படிக்கட்டு இல்லாத மலைகள் ஏறுறது பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கதைகள் பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையில் ஏறிட்டு வந்து செருப்பு மிஸ் பண்ணிட்டோம், இதை படம் பண்ண அப்படி. ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த படத்தில் வருது, பறந்து போல மலையில் விட்ட செருப்பு என்னைக்கு மலை 2 பேரும் அச்சங்கோயில் பக்கத்தில் இல்லைடா, நாகர்கோயில் தங்கமீங்கல் லொக்கேஷன் நிறைய மலை ஏறி இருக்கும் 2 பேரும். அப்போ செருப்பு போட்டு ஏற முடியலடான்னு செருப்பு கட்டி போட்டு மேலே டாப்புக்கு போய்ட்டோம். திருப்பி வந்து பார்த்தா ஏன்னா அந்த மலைக்குள்ள யாருமே இல்லை. மலை ஏறும்போது விட்ட செருப்புகள் திரும்பி வரும்போது எங்கேயும் போயின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு. இந்த மலை ஏறும்போது விட்ட செருப்புகள் மலை இறங்கும் போது அந்த இடத்துல இருப்பது இல்லை. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அதே இடத்துல திரும்பி கீழே இறங்கவே முடியாது. அப்போ நாங்கள் வேற வழியில் இறங்கியிருக்கோம். அது எப்படி அதே பாதையே இல்லாத ஒரு மலையில் ஏறின நீங்கள் எப்படி திரும்ப அங்கே இறங்க முடியும்? அதான் மலையினுடைய அதிசயம். நீங்கள் நினச்ச இடத்துல எல்லாம் இறங்க முடியாது, அது ஒரு இடத்துல இறக்கி விடும். ஏறுறதுக்கு ஒரு பாதை அதுவாக கொடுக்கும், இறங்கிறதுக்கு ஒரு பாதை கொடுக்கும். அதுக்கு நடுவில் செருப்பை நாய் தூக்கிட்டு போகுமா, நரி தூக்கிட்டு போகுமா, இல்லை செருப்பே நடந்து போயிருமோன்னு தெரியாது. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலை அடிவாரத்தில் விட்டுட்டு போகிற செருப்புலாம் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கால் முளைச்சி சுற்றிட்டு இருக்கோம். அன்றைக்கி விட்ட செருப்பு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. பஸ் காரில் வந்து பேசிட்டே வந்தோம், எங்கே போயிருக்கும் செருப்பு, அது அந்த மலைக்கு போயிருக்குமா, அது நாய் வந்து இருக்குமா, நரி வந்து இருக்குமா, அது ஒரு திரைக்கதையாக மாறுது இல்லை. அதுதான் இல்லை, அது உண்மை தானே. நீங்கள் வேணால் நீங்கள் மலை அடிவாரத்தில் கழட்டிட்டு ஏறி பாருங்கள், இறங்குறப்ப நீங்கள் செருப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் சார். பறந்து இப்போ அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன விமர்சனமாக, இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ராம் சாரோட பேட்டர்னை உடச்சிருக்கும், இல்லை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும்? இல்லை இது நேற்று இப்போ எனக்கு படம் பார்த்தவங்க பறந்து பார்த்தவங்க எல்லோரும் சொன்னது என்னென்னா, சாரை பற்றியான முன் தீர்மானத்தோடு அந்த படம் பார்க்க போயிருப்பாங்கள்ல. ஏன்னா கற்றது தமிழாகட்டும், தகமணியாகட்டும், பேரன்பாகட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் பெயினை கடத்திருக்கு. பறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ராம் சார்ட்டு வந்து இவ்வளோ லைஃப்பை வந்து இவ்வளோ ஈஸியாக ராம் சார்
எல்லோரும் சொல்லுவாங்க ராம் சார் ரொம்ப எளிமையானவர், அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு நான் படிச்சுட்டு போகணும்னு சொன்னவங்களே என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ராம் சார்ட்ட நான் பேசணும்னா நான் ஏதாவது வாசிச்சிருக்கணும், ராம் சார்ட்ட நான் ஏதாவது பேசணும்னா நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் சார் எப்படி போய் பார்க்குறது, நான் தான் நிறைய படிக்கலையே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா சார்ட்ட பேசுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும், பட் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ எளிமையாக, லைஃப்பை இவ்வளோ கொண்டாட்டமாக, உறவுகளை, அன்பை இவ்வளோ எளிமையாக சார் நீங்கள் சொன்னதை நாங்கள் படத்தில் பார்த்துட்டோம். என்னங்க இப்படி இருக்குது படம் அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைங்க நான் வேறு ஏதோ நினச்சிட்டு போனேன், பறந்து போன்னு டைட்டில் வச்சுருக்காரு, வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்துட்டு எங்கேயாவது போன்னு சொல்ல போகிற போல புரட்டி எடுக்க போகிற போல நினச்சிட்டு போனேன். அங்கே போனால் அவ்வளோ என்ஜாய், சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நாள் கழித்து அழகம்பெருமாள் நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட, ரொம்ப நாள் கழித்து மனசு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. ராம் சந்தோஷமாக எடுத்த படமா அப்படின்லாம் எனக்கு கேட்டவங்க நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் அவரோட என்ன சொல்கிறது, அவரை பற்றி சொல்லக்கூடிய நிறைய பேர் சொன்ன அடையாளங்கள் இருக்குது. அவரை பற்றி நிறைய பேர் வந்து இவங்க சார் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இவ்வளோ எளிமையாக இருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதோட உருவமாக அதோட திரைக்கதையாக அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக ஆக்கி ரொம்ப ஈஸியாகி அலைய விட்டுருக்காரு கேரக்டர்ஸை. தங்கமீன்கள், தரமணி, பேருந்துலாம் பார்த்துட்டு, கற்றத்தமிழ்லாம் பார்த்துட்டு பறந்து போய் பார்க்கும்போது 20 பாட்டுன்னு வச்சுப்பாங்களேன். ஏன்னா அவன் பையனுக்கு படம் எடுத்திருக்கேன், அவனுக்கு எடுக்கல, வயசாயிடுச்சு. 20 பாட்டு இருக்குது படத்தில். 20 பாட்டையும் முன்னாடி ஒரு சாங்கு லிரிக்குக்காக அவர் நிறைய மெனக்கிடுவார். ஒரு பாட்டு எப்படி வரணும், அதோட டைமென்ஷன் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, லிரிக்ஸ் எப்படி இருக்கணும்னு. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ, இது பாட்டுன்னா போடா பாட்டுங்கிறது மனசுக்குள்ளேருந்து உடனே தோன்றதில்லை, அப்படி எல்லாத்தையுமே எல்லா லேயருமே உடச்சி ஒரு 20 படம் பார்த்துட்டு வாங்க எல்லாருமே என்ன சொன்னது என்னென்னா, அந்த 20 பாட்டு ஸ்ட்ரக்சரும் பயங்கரமாக இருக்குங்க. அது லைஃப்பில் நம்ம அப்படி தான் பாடிட்டே போவோம். டக்குனு மழை இறங்கும்போது பாட்டு பாடுவோம், கீழே இறங்கும்போது பாட்டு பாடுவோம், பைக்கில் போகும்போது பாட்டு பாடிட்டே போவோம். இப்படி வாழ்க்கையில் முணுமுணுக்கிறதெல்லாம் வந்து ஒருத்தர் பாட்டாகவே ஆக்கியிருக்காரு. மனசுக்குள்ளே முணுமுணுத்துட்டே ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பாட்டாக மாற்றினா எப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்திருக்கு எல்லா விஷயமுமே. முக்கியமாக ரொம்ப சர்ப்ரைஸான படமாக இந்த படம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா இந்த ஒரு டைம் எங்களுக்காக ஒதுக்கி வந்ததுக்கு. ஏன்னா உங்களுக்கும் அடுத்தடுத்த சில நிகழ்வுகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Actually my favorite director. Thank you sir. ஏழு கடல் ஏழு மலை ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுத்து ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டார். அந்த கேள்வி வந்து மொத்த படத்துடைய ஸ்ட்ரக்சரே மாற்றிது. இப்போ எனக்கு என்னென்னா எடிட்டிங்லாம் ஒன்றும் தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிட்டது வந்து கட்டுறது தமிழ் எடிட்டிங் ஆஃபீஸில் தான். உதாரணத்துக்கு வந்து சார் வந்து பறவை இங்கே இருக்கிற சாங் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது, அது வேணாம் அப்படின்னு சொல்ல. நான் சொன்னேன் இல்லை எனக்கு அது வேணும், எனக்கு அது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஆனால் எனக்கு அந்த ஒரு காதல் பாட்டுன்னு ஒன்று இருக்கு. இப்போ எனக்கு வயசு வந்து அப்போ 32, சாருக்கு அப்போ. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.